ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 2A மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா, உணவு கலப்படம் ரிலேட்டடாக கேட்கலாம். இது சயின்ஸில் வந்து கவர் ஆகும் இந்த போர்ஷனு. இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக தமிழகத்தில் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து விற்பனைக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் உணவு கலப்படம் ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம். அந்த கொஷினுக்கு எங்கே ஸ்டாட்டிக் போர்ஷன் எதெல்லாம் ஆன்சர் பண்ணணும், என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், தமிழில் என்ன இருக்குது, இங்கிலீஷில் என்ன இருக்குது, அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை. ஸோ இதை கொஷினாக கேட்கும்போது டேரெக்டாக இதையே வச்சு கொஷினாக கேட்க மாட்டாங்க. இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தினா, உணவு கலப்படத்தை பற்றி குறிப்பிடுங்க, ஃபுட் அடல்ட்ரேஷனை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன மெக்கானிசம் வந்து இந்தியாவில் உணவு கலப்படத்தை தவிர்ப்பதற்காக இருக்குது, அமைப்புகளும் சட்டங்களும், இதை பற்றி கொஷின் கேட்கலாம். ஸோ இதுக்கான பேஸ் பார்த்திங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா 9th புக்கில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம்னு 21வது லெசனில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உணவு கலப்படம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, என்னென்ன வகைகள்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, உணவு கலப்படம்னா என்ன வகைகள், இயற்கையான கலப்பட பொருட்கள், தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக ஏற்படும் உடல்நல பாதிப்புகள், உணவு தர கட்டுப்பாட்டில் என்ன சட்டம் இருக்குது, அதே மாதிரி உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் என்னென்ன, அவற்றுக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பொருள் என்ன இதில் கலப்படம் பண்ணுறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 மார்க்கோ 15 மார்க்கோ ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டென்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் மார்க்கும் நல்லா கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்துடலாம். பஞ்சு மிட்டாய் எதுக்கு பேன் பண்ணாங்க? நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கொடுத்து பழகுங்க. இப்போ உணவு கலப்படம்னு கொஷின் கேட்டாலே இந்த மாதிரி சமீபத்தில் வந்து தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. காரணம் பார்த்திங்கன்னா, ரோடமின் பி எனப்படும் செயற்கை நிறமூற்றி பயன்படுத்துறதால இந்த தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பேப்பர் மற்ற பேப்பர்லேருந்து கொஞ்சம் தனியாகவே தெரியும். ஏன்னா எல்லோரும் காமனாக ஒரே மாதிரி இன்ட்ரோ தான் கொடுப்பாங்க, உணவு கலப்படம்னா என்னென்னு கொடுப்பாங்க. இதே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பஞ்சு மிட்டாய் எதுக்கு தடை பண்ணாங்க? ரோடமின் பி அப்படிங்கிற செயற்கை நிறமூட்டி, இது வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்டாக இருக்குது. இதை வந்து 2006 உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம், இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது உங்கள் கீ பாயிண்டில் இருக்கணும். இந்த சட்டத்தின்படி ரோடோமின் பியை வந்து உணவுப் பொருளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது விதி இருக்குது. உணவுப் பொருள் தயாரிக்கவோ பொட்டலமிடவோ இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல், திருமண விழாக்கள், பொது நிகழ்வுகளை பரிமாறுதல் போன்றவை தண்டனைக்குரிய குற்றம். ஸோ இது என்ன சட்டம்? உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. இது வந்து ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜவுளித்துறையில் சாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலிமா உடலில் ஏற்படும் பாதிப்பு பார்த்திங்கன்னா, சிறுநீரகம், கல்லீரல், நரம்பு மண்டலம் பாதிக்கும், உடல் செல்களில் உள்ள மரபணுக்களை சிதைக்கும் திறன் கொண்டவை. இது வந்து சிறுநீரகம் வழியாக வந்து வெளியேற வந்து 45 நாட்கள் எடுக்கும். ஸோ இதில் ஏதாவது 1-2 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனாக பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா, உணவு கலப்படம்னா என்ன? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். உணவு கலப்படம் என்பது உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பதோ அல்லது உணவிலிருந்து நீக்குவதோ ஆகும். இதன் மூலம் உணவில் இயற்கையாக காணப்படும் பொருட்கள் தரம் பாதிக்கப்படுகிறது. கலப்படத்திற்காக உபயோகப்படும் பொருள் கலப்பட பொருள் என அழைக்கப்படுகிறது. நார்மலாக என்னென்ன பொருளில் சேர்ப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. 3 வகை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இயற்கை கலப்பட பொருள், ஸோ என்னென்னு எழுதிட்டு எக்ஸாம்பிள். தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருள், தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள். இயற்கையான கலப்பட பொருள் அப்படின்னா இயல்பாகவே ஒரு சில வேதிப்பொருட்களும் கரிம பொருட்களும் உணவுப் பொருளில் காணப்படும். அது வந்து நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் புரூசிக் அமிலம், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அப்புறமா மீன் எண்ணெய் நச்சுப்படுதல்,
1 or 2 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அடுத்து தற்செயலாக தெரியாமல் சேர்க்கப்படும் பொருள்னு பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதிப்பொருட்கள் இதெல்லாம் வந்து உணவுப் பொருளில் இதாகிறது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து பயிர் விளைவிக்கும் போது பூச்சி தாக்காமல் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பாங்க. இதுவும் வந்து உணவில் இதாகும். அதேமாதிரி சேமித்து வைக்கக்கூடிய இடங்களில் வந்து பூச்சிகள் மற்றும் பிராணிகளோட லார்வாக்கள் இதெல்லாம் தோன்றுறது, மலஜலங்கள் விழுதல், எலி கடித்தல் இதெல்லாம் நடக்கிறது. காய்கனிகள் உடனடியாக உண்ணும் இறைச்சி, கோழிப்பண்ணை தயாரிப்புகளில் வந்து எச்சரிசியா கோலை, ஈகோலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சால்மோனெல்லா இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக காணப்படும். அவை வந்து கெட்டு போக வைக்கும். ஸோ இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், இப்போ இந்த பஞ்சு மிட்டாயில் சேர்க்குறதெல்லாம் இந்த 3வது கேட்டகரிக்குள்ள சேர்ந்துடும். தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் தான். ஏன்னா அது நிறத்துக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. வினிகர், சிட்ரிக் அமிலம், சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் சேர்க்குறது. பாலில் என்ன சேர்ப்பாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, யூரியா கூட சேர்ப்பாங்க பாலில். அதுக்கப்புறமா செயற்கை மாவு பொருள் சேர்ப்பாங்க. செயற்கை இனிப்பூட்டும் பொருட்கள்லாம் வெவ்வேறு உணவுப் பொருளில் சேர்ப்பாங்க. இதெல்லாம் வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்காக கால்சியம் கார்பைடு சேர்க்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பச்சை காய்கறிகள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசுமை நிறத்தை கொடுப்பதற்காக காரிய உலோகம் சேர்க்கப்படுகிறது. அதோட நிறமூட்டி. ஆப்பிள், பேரிக்காய் பளபளப்பாக இருக்கிறதுக்காக மெழுகு, செயற்கை மெழுகு வந்து ஷெல்லாக், கார்பனோ மெழுகு இதை சேர்க்கப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோங்க. இது ஃபுல்லாமே அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இந்த பொருள்களும் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பாங்க. ஆனால் அது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, சேர்க்கக்கூடாது. கலப்படம் செய்கிறதுனால என்னென்ன உடல் உபாதைகள் ஏற்படுது? காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, ஆஸ்துமா, ஒவ்வாமை, தோல் ஒவ்வாமை, சிறுநீரக பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை ஏற்படுது. குறைபாடுடைய குழந்தை பிறத்தலும் இதுக்கு ஒரு காரணம் அமையுது. உணவு தர கட்டுப்பாடு, இந்த 2 சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954, உணவு கலப்பட தடுப்பு விதிகள் 1955. அதே மாதிரி 2006 வந்து உள்ள சட்டத்தை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம். என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்மார்க் அப்படிங்கிறது வந்து வேளாண் பொருட்களுக்கான தர குறியீடு. அத்தியாவசிய எண்ணெய் பொருள், பருப்பு வகை, விவசாய பொருள், தேன் இதுக்கெல்லாம் அக்மார்க் முத்திரை இருக்கணும். FPO அப்படிங்கிறது வந்து கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை. இது பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. பல உற்பத்தி பொருட்கள் பார்த்திங்கன்னா பலரசம், ஜாமு, சாஸு, ஊறுகாய், அடுத்து பதப்படுத்தப்பட்ட காய்கனிகளுக்கு இந்த இது சர்டிஃபிகேட் தேவை. அடுத்த அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இந்திய லெவலில் உணவு பாதுகாப்பை கண்காணிக்கிறதும் ஒழுங்குபடுத்தணும் செய்யுது. இது எந்த இயருங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இயர் அமைக்கப்பட்டது, FSSAIங்கிறது உருவான ஆண்டு என்ன அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு 1 or 2 எழுதிக்கலாம். ஆனால் என்ன பொருள் கூட என்ன இது யூஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. பாலில் பார்த்தீங்கன்னா கலப்படமாக தண்ணி கலப்பாங்க, யூரியா கலப்பாங்க. அடுத்து தேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கரைசல் கலப்பாங்க. சர்க்கரையில் வந்து சாக்பீஸ் பொடி கலப்பாங்க. காப்பித்தூளில் வந்து புளியங்கொட்டை பொடி கலப்பாங்க. உணவு தானியங்களில் கல், மணல், பளிங்குக்கல் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அரிசியில் பார்த்திங்கன்னா கல் கலப்பாங்க. அடுத்து மிளகா பொடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் தூள் அந்த இது கலப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லைனாக லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுக்கலாம். 1954 ஆண்டு இயற்றப்பட்ட உணவு கலப்பட தடுப்பு சட்டம் நுகர்வோர் பொருட்களுக்கான குறைந்தபட்ச தர நிர்ணயம் நிச்சயிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக நீங்கள் எழுதக்கூடிய கீ பாயிண்ட் கொடுக்கக்கூடியது. எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து நான் உங்களுக்கு வைட்டமின் குறைபாடு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா கொஷின். லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க.
டேபிள் ஃபார்மெட்டில் இருக்குது. இதையும் நோட் பண்ணணுன்னா இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. தனியாகவே இதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். சரி, அட்டாச் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து இருந்தனால மொத்தமாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுதி தனியாக இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. வைட்டமின் குறைபாடு எதனால் ஏற்படுது, குறைபாடுடைய நோய்கள் என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, வைட்டமின்கான மூலங்கள் சோர்ஸ் என்ன, என்னென்ன பொருளில் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிளர் காலம். அதே மாதிரி தாதுப்புகள் பற்றியும் பார்த்துக்கோங்க. இரும்பு, பொட்டாசியம், அயோடின், கால்சியம், சோடியம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது கேட்கலாம். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உணவு பாதுகாப்பு முறையும் தனியாக ஒரு கொஷின் கேட்கலாம். என்னென்ன முறைகள் இருக்குது? உலர்த்தல், புகையூட்டல், கதிரியக்கம், குளிர் முறையில் பாதுகாத்தல், உறைய வைத்தல், பாஸ்டர் பதனம், கலங்களில் அடைத்தல், இதெல்லாம் இருக்குது. அப்புறமா உணவு பாதுகாப்பு பொருட்களை சேர்த்தலில் பார்த்திங்கன்னா இயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள், உப்பு சேர்க்குறது, சர்க்கரை சேர்க்குறது, எண்ணெய் சேர்க்குறது. செயற்கையில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட்டு, அதுக்கப்புறமா வந்து சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், இதெல்லாம் சேர்க்குறது, சிட்ரிக் அமிலம், இதெல்லாம். ஸோ இதுதான் மெயின் உணவு கலப்படம் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாகவும் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். டெய்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கனாலே உங்களோட மெயின்ஸ் மார்க் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.